நேத்தைக்கு மார்க்கெட் போய் தேங்காய் வாங்கினேன். 3 தேங்காய் 100 சொல்கிறாங்க. ஆத்தி என்னது இது, தேங்காய் ரேட்டு இவ்வளோ ஏறிட்டே போகுது. சரி, நான் 4 தேங்காவாக கொடுங்க, 100 வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நம்ம என்ன தேங்காய் வாங்காமலாம் இருக்க முடியும். ஒரு 1 வீக்காகவே கொஞ்சம் காரம்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால வயிறு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை சரி பண்ணுறதுக்காக தேங்காய் பால் காலையிலே ரெடி பண்ணி குடிச்சாச்சு. டெய்லியுமே இட்லி, தோசை இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம். இன்றைக்கி ஒரு நாள் நூடுல்ஸ் செஞ்சு கொடுன்னு ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே. நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நமக்கு என்ன, யூடியூப் பார்த்து தான் எல்லாமே கற்றுக்கிறது. அதில் சொன்ன மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எப்படி வருமோங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது. அதோடவே முட்டையும் இருந்துச்சு. சரி, அதையும் ஆட் பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு முட்டையை ரெடி பண்ணி தனியாக வச்சிட்டேன். அதே பேன்லேயே காய்கறியெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. நான் அந்த சோயா சாஸ், சில்லி சாஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கினதில்லை இது வரைக்கும். அதனால் மேகி மசாலா இருந்துச்சு, அதுதான் ஆட் பண்ணியிருந்தேன். பையனுக்காக ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருந்தேன், அதையும் இந்த நூடுல்ஸோடு ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் மிளகுத்தூள், அந்த முட்டையும் இதோட ஆட் பண்ணிட்டேன். ஆனால் டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. வெளியில் அதிகம் வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணலாம். அர்ஜுனுக்கும் ஸ்வீட் கார்னும் பனானாவும் வச்சு அன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. நாளைக்கு விடிய நாளைக்கு பார்க்கலாம்.